ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் தேங்காய் பால் முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் முட்டை குழம்பு இடியாப்பம், ஆப்பம், சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பால் முட்டை குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லாருமே பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் துருவன தேங்காய் 1 கப் எடுத்துட்டேன். இது எனக்கு கரெக்டாக பெரிய தேங்காய் மூடியில் 1 மூடி. உங்களுக்கு சின்ன தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா 2 மூடி எடுத்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த திக்கு பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு வந்துட்டு திக்கு பாலை தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்து நம்ம அரைக்கிறத வந்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஒரு கிளாஸில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க தேங்காவில் 2வது பால் 3வது பாலையும் ஒரு பவுலில் வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி பாலும் கெட்டியான பாலும் 2ம் இருக்குது. பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இனிச்சிக்கிட்டு சூப்பராகவே இருக்கும். சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கி வரட்டும். அந்த பச்சை வாசம் போய் லைட்டாக வதங்கி வரட்டும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகட்டும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கனிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லாவே கனிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்து வதக்கி விடலாம் கொஞ்சம் நேரம். இது லைட்டாக வதங்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி பாலை சேர்த்து இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகட்டும். நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ எனக்கு லோ ஃப்ளேமில் இருக்குது. நமக்கு இந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்துட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம்.
முட்டை உடச்சி சேர்க்கும்போது ரொம்ப கலக்காமல் இது மாதிரி முழுசாகவே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு குழம்புலையும் அப்படியே முழுசாகவே இருக்கும். நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்ப வந்து கலக்கிடக்கூடாது. கலக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முட்டையும் கலங்கிடும். அப்படியே ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கிட்ட அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். நமக்கு சிம்லேயே இருந்துச்சு அப்படின்னா குழம்பு நமக்கு நல்லா வத்தாமல் முட்டையும் வெந்து கரெக்டாக வந்துடும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இந்த கெட்டியான தேங்காய் பால் நமக்கு 1/2 கிளாஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். நல்ல கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கெட்டியான தேங்காய் பால் ஊற்றி குழம்ப கொதிக்க விடக்கூடாது. ஊற்றின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம். நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த கொத்தமல்லியோட வாசமும் சேர்ந்து இந்த தேங்காய் பால் முட்டை குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டோட வாசமும் ரொம்ப சூப்பராக வரும். இந்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு வந்துட்டு இடியாப்பத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.